ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. 2026-2027 வருஷத்தோட பட்ஜெட் தாக்கல்ல இதுவரைக்கும் தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிற நிதி பொறுப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மொத்த தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் தலைமையிலையும் 1,73,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுல தமிழ்நாடு அரசு 1,73,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தாவேக ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆச்சு. இந்த 60 நாள்ல 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2021 26 டிஎம்கே ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடோட கடன் 4 லட்சம் கோடி ரூபாய் இருந்துச்சு. ஆனா டிஎம்கே ஆட்சி செஞ்ச அந்த 5 வருஷத்துல எப்படி இவ்ளோ கடன் தொகை அதிகமாச்சு? டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, கஜானாவே திவாலாக்கிட்டு போயிட்டாங்க, சோ அதை சரி பண்றதுக்கு டிவிகே இன்னும் வந்துட்டு கடன் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ கடன் வாங்கினது தப்புன்னு எங்க மேல பழி போட்டுட்டு திரும்பி அதே தப்பு தானே அவங்களும் செய்யறாங்க, இருக்கிற கடனை குறைக்கலாம்ல, அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணாம ஏன் இன்னும் கடன் வாங்குறாங்க, இப்படி வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட்டர் சொல்றாங்க. சோ இதுல எது உண்மை? கடன் வாங்கி ஆட்சி செய்யறது சிறந்ததா, கடன் வாங்காமல் ஆட்சி செய்யறது சிறந்ததா? ஒரு மாநிலம் கடனே இல்லாம இருக்க முடியுமா? இந்த கடனுக்கெல்லாம் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? ஒருவேளை மாநிலம் கடன் அதிகமா வாங்கி கடன்ல மூழ்கினா என்ன ஆகும்? இந்த எல்லா கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. This is Voice of Uma. Keep yourself updated. வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், ரீசன் ஃபார் டெபிட். கடன் வந்து எதுக்காக வாங்குவோம்? ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு கடன் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் லைக் அரசியலோட முக்கியமான உள்கட்டமைப்புகள், மருத்துவமனைகள், எஜுகேஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு, இல்லைன்னா தொழிற்சாலை கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, இல்லைன்னா பாலம் கட்டுறதுக்கு, இது மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்குவோம். செகண்ட் ஒன், பிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை. ஒரு நாட்டோட செலவு அதிகமாயிட்டே போகும், ஆனா வந்துட்டு வருவாய் குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நிதி பற்றாக்குறை ஆகும். சோ அப்ப வந்து கடன் வாங்குவாங்க. தேர்ட் ஒன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சமூக நலத்திட்ட உதவிகளுக்காக. ரொம்ப வறுமையான மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தறதுக்கு நிறைய சமூக நலத்திட்டங்கள் சொல்லுவாங்க அரசாங்கம். ஃபார் எக்ஸாம்பிள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது மாதிரி நலத்திட்டங்கள் ஏழை மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தும். சோ அதுக்காக கடன் வாங்குவாங்க. டெபிட்ல நேஷனல் டெபிட், ஸ்டேட் டெபிட்னு இருக்கு. சோ நேஷனல் டெபிட்னா ஒரு கண்ட்ரி வந்து கடன் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா கடன் வாங்குறத நேஷனல் டெபிட்னு சொல்லுவோம். அதுல ஸ்டேட்டோட டெபிட் உள்ளடங்காது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா கடன் வாங்குவாங்க. அதை வந்து ஸ்டேட் டெபிட்னு சொல்லுவோம். சோ இப்ப தமிழ்நாடு கடன் வந்துட்டு ஸ்டேட் பப்ளிக் டெபிட் 13 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹூ லென்ஸ் மணி. இவ்ளோ கடன் மாநிலத்துக்கு யார் கொடுக்கறான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குவோம். அதேதான் ஒரு மாநிலமும் பண்றாங்க. அவங்க ஒரு பேங்க்ல மட்டும் வாங்க மாட்டாங்க, பல இடங்கள்ல வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஓபன் மார்க்கெட், திறந்த வெளி சந்தை லைக் பேங்க், நிதி நிறுவனங்கள், பொதுமக்கள் பங்கு பெறும் பொது நிதி சந்தைகள். எப்படின்னா, மக்கள் கூட அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கலாம். அதாவது சொசைட்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாங்கன்னா அவர் வந்துட்டு அரசாங்கத்தோட கடன் பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குரிய ஆவணங்களும் வாங்கி வச்சுப்பாங்க. சோ இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வட்டி அரசாங்கம் கொடுக்கும். அடுத்து, டி பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், கருவூல தாள்கள். அரசாங்கத்தோட கருவூல தாள்களை ரொம்ப குறுகிய கால கடனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு 1 இயர்ல குறுகிய காலத்திலேயே அந்த கடன் அடைச்சிடுவேன்னு சொன்னா ட்ரெஷரி பில்ஸை வச்சு பணம் கொடுப்பாங்க. அடுத்து, பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். அரசாங்கத்தோட பாண்ட் பேப்பர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் அதை வச்சு கடன் கொடுப்பாங்க. அது வந்து நீண்ட நாள் கடன். இப்ப உடனே என்னால செலுத்த முடியாது, அந்த கடன் செலுத்துறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி வட்டியும் அரசாங்கம் கொடுக்கும். இந்த மாதிரி பாண்ட் பேப்பர்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ், கருவூலத்தாள்கள், இது எல்லாமே மக்கள் மட்டும் இல்ல, பேங்க் கூட வாங்கிப்பாங்க. பேங்க் எல்லாம் அதை வாங்கிட்டு அதுக்குண்டான பணம் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. அடுத்து, பேங்குக்கு மட்டும் இல்ல, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அப்புறம் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பாங்க. அடுத்து, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ், WMA அப்படின்னா தற்காலிக கடன். இப்ப அரசாங்கத்துக்கு கூடிய சீக்கிரம் வருவாய் வந்து சேரும், அந்த குறுகிய காலத்துக்கு தற்காலிக கடனும் கொடுப்பாங்க. அடுத்து, லோன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்,
அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் தருவாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. சென்ட்ரல் டெபிட்டுக்கும் ஸ்டேட் டெபிட்டுக்கும் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஒரு ஸ்டேட் வந்துட்டு அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் கடன் வாங்கிக்கணும், அதை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா சென்ட்ரல் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிட்டயும் கடன் வாங்கிக்கலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ், வேர்ல்டு பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதெல்லாம் ரொம்ப பெரிய உலக வங்கி, சர்வதேச வங்கிகளையும் சென்ட்ரல் பேங்க் கடன் வாங்கிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் கடன் வாங்க கூடாது. இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேக் டு பேக் டெபிட் வாங்கி கொடுக்கலாம். அதாவது என்னன்னா, இப்ப ஸ்டேட்ல வந்துட்டு நிதி பற்றாக்குறையா இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லைன்றப்ப வெளிநாடுகள் ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட பணம் வாங்கி தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் வாங்கலாம், அதை வாங்கி அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மீடியேட்டரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வேர்ல்டு பேங்க்குக்கும் ஆக்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் பேக் டு பேக் டெபிட்னு சொல்லுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கிறது, ஒரு மாநிலம் கடன் வாங்குவது சரியா தப்பா? இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒருத்தவங்க படிக்கிறதுக்காக எஜுகேஷனல் லோன் வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா படிச்சு அதுக்கப்புறம் அது மூலியமா அவங்க வருமானத்தை ஈட்டிடுவாங்க. ஆனா அதுவே இப்போ டூர் போறதுக்காக கடன் வாங்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு, அது தேவையில்லாத செலவு. இப்ப அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்துக்கும் கடன் வாங்கி அரசு தொழிற்சாலைகள் கட்டுறாங்க, இல்லைன்னா எஜுகேஷனுக்காக ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, ரயில்வே ஆர் மெட்ரோ கொண்டு வராங்க. இது மாதிரி வருவாயை அதிகரிக்கும் திட்டங்களுக்காக கடன் வாங்கலாம். ஸோ ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்கலாம், அதுவே எக்ஸ்பெண்டிச்சருக்காக கடன் வாங்க கூடாது. ஸோ கடன் வாங்குறது தப்பு இல்லை, அந்த கடனை வச்சு எப்படி வருவாயை ஈட்டுறதுன்னு புத்திசாலித்தனமா யோசிக்கணும், அதுதான் கரெக்ட். இன்னொன்னு, இப்ப நம்ம எல்லாம் பேங்க் லோன் வாங்கி திருப்பி கட்டாம விட்டா சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமே லோன் கிரெடிட் ரேட்டிங் இருக்கும். இதை வந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கடன் வாங்கி நம்ம சரியா அது கட்டுனா ஸ்ட்ராங் கிரெடிட் பாயிண்ட்ஸ் வரும். ஆனா கட்டலைன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி குறைஞ்சா மேலும் மேலும் நம்ம கடன் வாங்க முடியாது. நிறைய பப்ளிக் செக்டர்ஸ், பேங்க்ஸ் எல்லாமே யோசிப்பாங்க, அதே மாரி அவங்க கடன் கொடுத்தா அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல தான் கடன் கொடுப்பாங்க, அது இன்னும் நமக்கு கடன் சுமையை தான் தள்ளும். ஆனா ஒரு மாநிலம் கரெக்டா கடனை செலுத்தினா ஸ்ட்ராங்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு லோனும் ஈஸியா கிடைச்சிரும், இன்ட்ரெஸ்டும் கம்மியா தான் கொடுப்பாங்க. சரி, இந்த கடனுக்கெல்லாம் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ கடன் தான் வாங்கணும்னு ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கு, சென்ட்ரலுக்கும் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பெர்மிஷன் இல்லாம ஒரு பைசா கூட வாங்க முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ் என்னன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுவே ஒரு கண்ட்ரிக்கு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்தோட மொத்த ஜிஎஸ்டிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து 3% தான் கடன் வாங்க முடியும். அதுதான் அந்த மாநிலத்தோட கடன் இலக்கு. அதுக்கு மேல வாங்க கூடாது. ஒரு மாநிலம் மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன் இருக்கும் போதே திரும்பி இன்னொரு கடன் வாங்குறாங்க அப்படின்னா சோ மத்திய அரசிடமிருந்து ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவங்க வேற கடன் வந்து வாங்கலாம். இப்ப கரண்டா தமிழ்நாட்டோட கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 35 லட்சம் கோடி. அதுல 28% வரைக்கும் கடன் வாங்கலாம். இப்ப வரைக்கும் 26% நாம தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 3.5% ஆஃப் ஜிடிபி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி. இதுதான் வந்துட்டு எலிஜிபிலிட்டி. இதுக்கு மேல கடன் வாங்கினாதான் தப்பு. இப்போ ஒரு மாநிலம் கடல்ல மூழ்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பாத்தும். ஆனா இப்போ ஒரு நாடே கடல்ல மூழ்கினா என்ன ஆகும்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கிறதுனா என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை விட செலவினங்கள் அதிகமாயிட்டே போகும். ஒரு நாட்டோட வருவாய் மக்களுக்காக செலவு பண்ணாம அந்த நாடு வாங்கின கடனுக்காக வட்டி கட்டத்திலே போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, சரியான தவணை முறையும் கட்ட முடியாம போயிடும். இது மாதிரி ஆகும்போது சர்வதேச சந்தையில அந்த நாட்டோட பண மதிப்பு குறையும், பொருளாதாரம் கடுமையா விலை உயரும். அது மட்டும் இல்ல, சரியான வேலை வாய்ப்பும் கிடைக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள், 2009ஆம் ஆண்டு கிரீஸ் நாடு கடல்ல மூழ்கிச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா 2022ஆம் ஆண்டுல ஸ்ரீலங்கா கடல்ல மூழ்கிச்சு. கடல்ல மூழ்கி அந்த ஸ்ரீலங்கா நாட்டு மக்கள் நிதி நெருக்கடிக்கு ஆளானாங்க. ஸோ அங்க இருக்க மக்கள் வந்து அங்க வாழவே முடியல. ஸோ இதுதான் கடல்ல மூழ்கினா ஒரு நாட்டோட நிலைமைன்னு கண்கூடா பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ் நிறைய பேர் கடன் தரவும் மாட்டாங்க. ஸோ அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரீலங்கா மக்கள் வெளிவந்துட்டு இருக்காங்க. உலக நாடுகள்லயே எல்லா நாடுகளும் கடன் வாங்கியிருக்காங்க.
இந்தியால எந்த ஸ்டேட்டுமே கடன் வாங்காம இல்ல, எல்லா ஸ்டேட்டும் கடன் வாங்கியிருக்கு. இதுலயே அதிகமான கடன் சுமையுள்ள ஸ்டேட் பாத்தீங்கன்னா பஞ்சாப், நாகாலாந்து, உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ். கடன் சுமை கம்மியா உள்ள மாநிலம் டெல்லி, ஒடிசா, குஜராத். ஒரு மாநிலத்தோட ஜிஎஸ்டிபியை கணக்கு பண்ணாம மொத்த தொகை அதிகமா எந்த ஸ்டேட் வாங்கியிருக்கோம்னா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இனி அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட கடனை குறைக்க முடியாதுன்னு பொருளாதார வல்லுநர் சித்திக் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மரியா வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டோட உற்பத்தியை அதிகம் பண்றதுக்கு தான் வழிவகுத்துட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டோட வருவாயில 15% அந்த வட்டி கட்டத்துல தான் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த வருஷ கடன் 1,17,000 கோடி ரூபாய் வாங்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அரசாங்கத்தோட செலவை குறைக்கிறதுக்காக PPP திட்டம் செயல்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இப்ப கவர்மெண்ட் ஒரு தொழிற்சாலை கட்டுறாங்கன்னா அதுக்கு பணம் பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஆனா அதை மேனேஜ் பண்றது கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கவர்மெண்டோட செலவுகளை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் மூலியமா அந்த அரசாங்க கட்டிடம் கட்டப்பட்டா பிரைவேட்டோட ஆதிக்கம் தான் நிறைய இருக்கும். அவங்க பணம் புடுங்கறதுலதான் பாப்பாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ சரியா தவறான உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலி, ஒரு மாநிலம் கடன் வாங்கினா ஆக்கப்பூர்வமா செயல்படணும். ஒரு மாநிலத்தோட நிதி ஆரோக்கியம் அந்த மாநிலத்தோட கடனை வச்சு சொல்லக்கூடாது, அந்த மாநிலத்தோட ஜிஎஸ்டிபி வச்சுதான் சொல்லணும். உள்நாட்டு உற்பத்தியில வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2016ல இவ்ளோ கடன் இல்லையே அப்படின்னு கேட்டா 2016ல ஜிஎஸ்டிபியோட ரேட்டும் கம்மியா தான் இருக்கும். சோ ஒரு மாநிலத்தோட ஜிஎஸ்டிபி ரேட் அதிகமாகும் போது கடன் அளவும் அதிகமாக தான் செய்யும். இப்போ ஒரு மாநிலம் கடன் வாங்காம இருக்கிற பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, சரியான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியாது, சரியா ரோடு போட முடியாது. அதனால மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாவாங்க. சரி, கடன் வாங்காம அரசாங்கத்தோட வருவாய் ஈட்டுறதுக்காக மக்கள் கிட்ட டாக்ஸோட ரேட் அதிகம் பண்ணா மக்கள் ரொம்ப கொந்தளிப்பாங்க, போராட்டம் தான் பண்ணுவாங்க. இந்த 2 முறையுமே மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதுதான். அதனால ஒரு மாநிலத்தை செல்வ செழிப்பா கொண்டு போறதுக்கு கடன் வாங்கிதான் ஆகணும். அந்த கடனை ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். Until then, thank you and bye from Uma.